ஹாய், வெல்கம் டு கோமதி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு தாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 டீஸ்பூன் நெய், 1 கப் அளவு ரவை, தேவையான அளவு பால், 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை நான் மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்து வச்சு வானல் வச்சாச்சு. இது சூடாகட்டும். காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம். இப்போது பொரிச்ச இந்த திராட்சை பாதாம் முந்திரி அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே நெய்யில் மீதி இருக்க இந்த ரவையை நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கலர் மாறி வருந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கிட்டு அதை நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு நம்ம பால் ஊற்றிக்கிறோம். இப்போது வெக்கேஷன் டைமுன்றதால குழந்தைங்க ஸ்நாக்ஸ் நிறைய வீட்டில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்க அப்பப்போ குழந்தைங்க தேவைப்படுற நேரத்துக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்க கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட கொடுக்கலாம். இவ்வளோதாங்க, ஈஸி தான். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.